எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ மொத்தம் 11 டெஸ்ட்டு சொல்லியிருந்த 10th தமிழில் மொத்தம் 11 டெஸ்ட்டு. அதில் இது 3வது டெஸ்ட். இதில் 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. நேமினா வலம்புரி சங்கு, அதாவது சக்கரத்துடன் கூடிய வலம்புரி சங்கு. கோடு, கோடுனா மலை. விரிச்சி, விரிச்சினா நட்சொல். சுவல்னா தோல். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 3வது கேள்வி, வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால். குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன் மாவலி மன்னன். மாவலி மன்னன். மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் திருமால். திருமால். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. இவ்வடிகளில் மேகம் எனும் பொருள் தரும் சொல். மேகம்ங்கிற பொருள் தரும் சொல் எது? எழிலி. எழிலினா மேகம். அடுத்து 7வது கேள்வி, கொடுங்கோட் கோவலர். கொடுங்கோட் கோவலர். இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? இடையர். இடையர். அடுத்து, முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர். முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் நப்பூதனார். நப்பூதனார். 9வது கேள்வி, மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது? மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது? சங்க இலக்கியம். நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள். நனந்தலைனா அகன்ற. நறுவி என்பதில் வி என்பதன் பொருள். வீணா மலர்கள். அடுத்து, பொருத்தி காட்டுக. இதில் இலக்கண குறிப்பு. மூதூர். மூதூர்னா பண்புத்தொகை. உறுதுயர் வினைத்தொகை. கைதொழுது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொற்றொடர். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 13வது கேள்வி, பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. பொறித்த. ஆப்ஷன் ஏ. பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர்கள் முதிய பெண்டீர். முதிய பெண்டீர். சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? இளங்கன்று.
பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள். இடைமகள். கைய கொடுங்கோட் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்று யார் யாரிடம் கூறியது? இடைமகள் இளங்கன்றிடம். நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? முதுபெண்டீர் தலைவியிடம் கூறியது. அதாவது 10வது பாடத்தில் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள் 1-17 வரை. முல்லையின் நிலம். முல்லையின் நிலம் பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம்தான் முல்லை. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்நிலத்திற்குரிய உரிபொருள் முல்லை. கார்காலத்துக்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. ஆவணி புரட்டாசி. நப்பூதனாரின் தந்தை. நப்பூதனாரின் தந்தை பொன் வணிகனார். பொன் வணிகனார். பொன் வணிகனாரின் ஊர் காவிரி பூம்பட்டினம். புயலிலே ஒரு தோணி என்பது புதினம். புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம். இந்த கேள்விலாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட வருடம் 2000. இலங்கை தந்த புயலின் பெயர் கஜா. கப்பித்தான் என்பது எதை குறிக்கிறது? கப்பித்தான் என்பது எதை குறிக்கிறது? தலைமை மாலுமி. தலைமை மாலுமி. தொங்கான் என்பது எதை குறிக்கிறது? தொங்கான் கப்பல். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தென்கிழக்காசிய போர் மூண்டதில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தின் டேஸ் எனும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பாடப்பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. கடற்கூத்து. பா. சிங்காரத்தின் ஊர் மாவட்டம் சிங்கமுனரி சிவகங்கை. பா. சிங்காரம் அவர்கள் எதற்காக இந்தோனேசியா சென்றார்? வேலைக்காக. பா. சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினத்தந்தி. பா. சிங்காரத்தின் சேமிப்பான டேஸ் லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். 7.5 லட்சம். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அகநானூறு. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். அதுமில்லாத முட்டை பண்ணை அதிகமுள்ள மாவட்டமும் நாமக்கல் தான். புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க டேஸ் பெயர்களை பட்டியலிட்டது. 64.
அடுத்த கேள்வி 41. பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு. பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு. தாய்லாந்து. புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் 4 பூதங்களை கண்டறி. அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். வானிலை ஆய்வாளர்கள், பொதுமக்கள், கடல் மாலுமிகள் ஆகியோருக்கு வானிலை எச்சரிக்கையை புரிந்து கொண்டு செயல்பட கொடுக்கப்படுவது. புயலின் பெயர்கள். நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பா சிங்காரம் 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது இருந்த இடம். இந்தோனேஷியா, மெபின் நகர். அடுத்து பொறுத்துக. கப்பித்தான் தலைமை மாலுமி. தொங்கான் கப்பல். அவுலியா மீன் வகை. பிளவான் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள் இங்கே ஓடிவாருங்கள் லெகாஸ் லெகாஸ் என்று கத்தியவன் கப்பித்தான். தமிரோ என்று உரிமையவர் ஜப்பானிய அதிகாரி. ஜப்பானிய அதிகாரி. வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் பாண்டியன். பெரிய மீசை சிரித்தார். இதற்குரிய தொகை வகை அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். கீழ்காணும் சொற்களில் உம்மை தொகை அல்லாத சொல். தேர்ப்பாகன். மதுரை சென்றார். இதிலுள்ள வேற்றுமை தொகை மதுரைக்கு சென்றார். 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பொறுத்துக. மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். 4ஆம் வேற்றுமை தொகை. வீசுதென்றல் வினைத்தொகை. செங்காந்தல் பண்புத்தொகை. மார்கழி திங்கள் இருபெயரொட்டு பண்புத்தொகை. அதாவது மார்கழி திங்கள். ஒரு பொது பெயர் ஒரு சிறப்பு பெயர் இருந்துச்சுன்னா அது இருபெயரொட்டு பண்புத்தொகை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக. 55. உவமை தொகை மலர்கை. உம்மை தொகை அண்ணன் தம்பி. அன்மொழி தொகை முறுக்கு மீசை வைத்தார். பண்புத்தொகை வட்ட தொட்டி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 56. பண்புத்தொகை அல்லாத சொல். பண்புத்தொகை அல்லாத சொல் கொள்களிரு. காலம் கறந்த பெயரெச்சம். வினைத்தொகை. வினைத்தொகை. வேற்றுமை உருவு அல்லாதது. ஆகிய ஆன. பொருந்தாத இணை. பொருந்தாத இணை. வினைத்தொகை தேர்ப்பாகன். மலர் போன்ற கை. இதில் மலர் என்பது உவமை, போன்ற என்பது உவம கை என்பது உவமேயம். சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆகியன வரும் தொகை சொல் இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை. மார்கழி திங்கள் சாரை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெறும் பொதுப்பெயர்கள் திங்கள் பாம்பு. ஆப்ஷன் பி. செங்காந்தல் இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. செங்காந்தல் ஆகிய. அடுத்து இன்மொழி இப்பண்புத்தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. இன்மொழி ஆன. மதுரை சென்றாள். மதுரைக்கு சென்றாள். கரும்பு தின்றான். கரும்பை தின்றான்.
நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைக்கான சொல் தமிழ் தொண்டு. தமிழ் தொண்டு அதாவது தமிழுக்கு தொண்டு. அடுத்து பொருத்தி காட்டுக. வீசுதன்றல் வினைத்தொகை, செங்காந்தல் பண்புத்தொகை, மலர்கை உவமைத்தொகை மலர் போன்ற கை, தாய் சேய் தாயும் சேயும் உம்மைத்தொகை. ஆப்ஷன் ஏ. இருபெயரட்டு பண்புத்தொகைக்கான சொல் மார்கழி திங்கள். அடுத்து பொருத்துக. இன்மொழி பண்புத்தொகை, தாய் சேய் உம்மைத்தொகை, முத்துப்பல் உவமைத்தொகை, வருபுணல் வினைத்தொகை. ஆப்ஷன் டி. அடுத்து சிவப்பு சட்டை பேசினார் அன்மொழி தொகை. பின்வருவனவற்றுள் முறையான தொடர். இது அடிக்கடி கேட்குற ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பதா சரியான வாக்கியம். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. அடுத்து வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தே புதுமை தொல்காப்பியர், இல்லறவியல் திருவள்ளுவர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், கலிங்கத்துப்பரணி ஜெயங்கொண்டார். ஆப்ஷன் டி. மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் அமெரிக்கா. தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார்? புதுமை. அடுத்து தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடும் நூல் எது? யாருடைய கூற்று? சிலப்பதிகாரம், கண்ணகியின் கூற்று. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளையவான யாவையே என்று குறிப்பிடும் நூல்? கம்பராமாயணம். அடுத்து அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல்? நற்றிணை. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் நற்றிணை. காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல்? காலின் 7 அடி பின் சென்று என விருந்தினரை வழியனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடும் நூல்? பொருணராற்றுப்படை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்? கலிங்கத்துப்பரணி. கலிங்கத்துப்பரணி ஜெயங்கொண்டார். குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு காட்சிப்படுத்தும் கருத்து என்னன்னா, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தியெடுத்து விருந்தினருக்கு உணவளித்தாள் தலைவி. தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருட்கள் யாவை? பழையவாள், கருங்கோட்டு சீரியால். அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார்? இக்காட்சி இடம்பெறும் நூல் எது? இளையான்குடி, மாரநாயனார்,
பெரிய புராணம். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுபவை எவை? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்றுப்படை குறிப்பிடுபவை எவை? குழல் மீன்கறியும் பிறவும். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக. பிரியங்களின் நீல் சரடு என்ற கவிதைக்கு உரியவர் பா. விஜய். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் உளீரோ என்று குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் ஔவையார் ஆத்திச்சூடி. அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா வாழை இலை விருந்து விழா. வாழை இலை விருந்து விழா. திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் நூல். திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் நூல் அரசியல். விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் திருவள்ளுவர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளவர் கம்பர். இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் பெரிய புராணம். அடுத்து 95. விருந்தே புதுமை தொல்காப்பியர். மோப்பக்குலையும் அனிச்சம் திருவள்ளுவர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் ஔவையார். விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏ. விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம். விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் மதுரை. விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே படைத்த புலவர் திருவள்ளுவர். பாருங்க. காலின் 7 அடி பின் சென்று எனும் பொருணராற்று படை உணர்த்தும் செய்தி. விருந்தினரின் காலை தொட்டு வணங்கினர். விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழியனுப்பினர். 7 விருந்தினரின் பின் சென்று வழியனுப்பினர். 7 நாள்கள் விருந்தளித்து பின் விருந்தினரை வழியனுப்புவர். வரகரிசி சோறும் வலதுருங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் என பாடியவர் ஔவையார். காசி காண்டம் என்பது காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி காண்டத்தை இயற்றியவர் அதிவீர ராம பாண்டியர்.